தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு மிக முக்கியமாக அதிகமான மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி. ஸோ இந்த பயாலஜியில் எந்த அளவுக்கு மதிப்பெண் எடுக்கலாம், எப்படிலாம் நம்மளால் எழுத முடியும், அதில் என்ன சிக்கல்கள் இருக்குது, அதை எப்படி தீர்க்கிறது அப்படின்ற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ பயாலஜி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெரியும், ஜுவாலஜி, பாட்னி அப்படின்னு சொல்லி 2 பிரிவாக நமக்கு இருக்குது. ஜுவாலஜியில் ஒரு 45 கொஸ்டின், பாட்னியில் ஒரு 45 கொஸ்டின் வரும். டோட்டலாக 90 கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுத போகிறீங்க. இந்த 90 கொஸ்டின் இந்த பயாலஜி எதனாலனா இருக்கிற சப்ஜெக்ட்லேயே பயாலஜியில் தான் அதிக மதிப்பெண் வருது நமக்கு. அதாவது டோட்டலாக 90 கொஸ்டின் சொன்னால் 360 மார்க் வந்து நமக்கு அதில் இருக்குது. அந்த 360ல் அட்லீஸ்ட் உங்களால் 300 ப்ளஸ் 320 ப்ளஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற சப்ஜெக்டில் ஓரளவு நம்ம குறைஞ்சா கூட இது வந்து மேனேஜ் பண்ணணும். சரிங்களா? அதனால தான் பயாலஜிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பொதுவாகவே வந்து பயாலஜி கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற ஒரு சப்ஜெக்ட். ஸோ இந்த பயாலஜியில் எந்த மாதிரி விஷயங்களை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும், என்னென்ன சாப்டர்ஸ் வெயிட்டேஜ் இருக்குது, எந்த சாப்டரில் அதிக மதிப்பு நமக்கு கிடைக்குதுன்ற விஷயங்களை நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்பாக வந்து பொதுவாகவே நீட் எக்ஸாம் அப்படின்னா நமக்கு +1 +2 இது ரெண்டுமே சேர்த்து தான் நமக்கு கொஸ்டின் பேப்பர் வரப்போகுது. +1ல் ஒரு 55% வந்து மார்க் வரும் பொதுவாக. அதே போல் +2ல் ஒரு 45 கொஸ்டின்ஸ், ரிமைனிங் ஒரு 45 கொஸ்டின்ஸ் கிட்ட நமக்கு கிடைக்குது. 45%. இதில் ஒரு 55% வந்து +1லையும் 45% +2லையும் தான் வரும். அப்போ அதிக மதிப்பெண் அப்படின்றது +1ல் தான் பொதுவாகவே வருது. அப்போ நிறைய மாணவர்கள் செய்கிற தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே, +1 வந்து ஆல்ரெடி படித்து முடிச்சிருப்பாங்க, +2 இப்போ கரண்ட்டில் படிப்பாங்க. கரண்ட்டில் படித்த சப்ஜெக்ட் அவங்க மைண்டில் இருக்கும். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் படித்த சப்ஜெக்ட் +1 வந்து மைண்டில் இருக்காது. ஸோ இதனாலேயே வந்து நிறைய மார்க் வந்து குறைய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மாணவர்கள் +2 முடித்த உடனே நீங்கள் பண்ண வேண்டிய வேலை +1 சப்ஜெக்ட் எடுத்து வச்சு படிச்சுட்டு அதுக்கப்புறம் +2 ரிவைஸ் பண்ணணும். இது எல்லா சப்ஜெக்ட்டுமே பொதுவான விஷயம். சரிங்களா? இப்போ வந்து பயாலஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு 7 சாப்டர் வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் அந்த 7 சாப்டர் எடுத்ததுனால நமக்கு டோட்டல் சாப்டர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் அதிகமாக வந்து எழுதுறதுக்கும் இதில் வாய்ப்பு வரும். போட்டி அப்படின்றது அதிகமாகவும் ஆகிடும். இப்போ ஏன்னா சாப்டர் குறைச்சிட்டாவே சப்ஜெக்ட் ஈஸி ஆகிடும். சப்ஜெக்ட் ஈஸியானா அந்த இப்போ நீங்கள் எப்படி அதிக மதிப்பெண் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே போல் மற்ற மாணவர்களுமே கண்டிப்பாக நினைப்பாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல போட்டி வந்து அதிகமாகிடும். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படித்தாக வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ அது ஒன்று பார்த்து படிக்கணும். தென் 2வது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எம்சிக்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, இது வந்து நாட் ஓன்லி பயாலஜி, இது எல்லா சப்ஜெக்ட்டுமே பொதுவான விஷயம் என்னென்னா, எம்சிக்யூஸை எந்த அளவுக்கு நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு மதிப்பெண் வந்து உயரும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஃப்ரெஷ்ஷராக இருக்கிற மாணவர்கள் போய் எக்ஸாமில் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா சும்மா ஓரளவு எம்சிக்யூஸை சால்வ் பண்ணிவிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணியிருப்பாங்க, முடிஞ்ச அளவுக்கு எழுதியிருப்பாங்க, ரொம்ப கம்மியாக எழுதி முடிச்சுட்டு நேராக எக்ஸாம் போகும்போது அங்கே வந்து நிறைய ஸ்ட்ரகிள் வந்து மாணவர்கள் சந்திக்க நேரிடும். காரணம் என்னென்னா சில ட்ரிக்கியான கொஸ்டின்லாம் நமக்கு கேட்பாங்க. அந்த ட்ரிக்கியான கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடும். ஸோ அதற்கு தான் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் எம்சிக்யூஸை வீட்லேயோ அல்லது உங்கள் கோச்சிங் சென்டர்லேயோ எந்த அளவுக்கு அதிகமான கேள்விகளை, அதிகமான எம்சிக்யூஸ் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எக்ஸாமுக்கு நம்ம எழுத முடியும். இது நான் பயாலஜி மட்டுமே கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டும் பொதுவான விஷயம். ஸோ அதே போல் இன்னொரு தவறுகள் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டை ஷேர் பண்ணுற விஷயங்களில் இதுவும் வந்து பயாலஜிக்குன்னு கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டும் காமனான விஷயம் தான். ஓஎம்ஆர் ஷீட் நம்ம ஷேர் பண்ணும்போது அந்த ரவுண்டுக்குள்ளே கரெக்டாக ஷேர் பண்ணணும். ஏன்னா சிஸ்டம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரியாமல் நீங்கள் உங்களுக்கு பெண்ணை வந்து தெரியாமல் மற்ற இடங்களில் 4 ஆப்ஷன் இருக்குது, 4 ரவுண்டு நமக்கு கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு ரவுண்டில் நம்ம ஷேட் பண்ணணும்னு சொன்னால் அதில் நீங்கள் சரியான ரவுண்டுக்கு தவிர சும்மா யோசிச்சுக்கிட்டு என் பெண்ணை கொண்டு போய்ட்டு வேற ஒரு ரவுண்டில் சும்மா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயோ அது இல்லைன்னு சொல்லிட்டு வேறு கரெக்டான ஆன்சரை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னாவே அங்கே மதிப்பெண் வந்து குறைக்கப்படும். சரிங்களா? அதனால் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் எங்கேயுமே வேறு எங்கேயுமே டச் பண்ணாமல் நேரடியாக எந்த இடத்துல பபிள் ஷேட் பண்ணணுமோ அங்கே மட்டும்தான் பண்ணணும். பென்னு வேறு எங்கேயுமே படக்கூடாது. ஒன்று. ஸோ பென் வந்து அங்கேயே நமக்கு எக்ஸாம் ஹால்லே பென்னு கொடுத்துட்றாங்கன்றதுனால அந்த பெண்ணை தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பெண்ணை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ எக்ஸஸாக எங்கேயுமே நம்ம வந்து அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் மார்க் பண்ணக்கூடாதுன்ற விஷயங்களை மெயினாக எல்லா சப்ஜெக்ட்டுமே தெரிஞ்சு பண்ண வேண்டிய விஷயம். பயாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா கேள்விகள். அந்த எம்சிக்யூஸில் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் தான் கீழே ஒரு 4 ஆப்ஷன் நமக்கு இருக்கும். அந்த கேள்வியை பெரிய கேள்வியாக இருந்ததுன்னா ஐயோ ரொம்ப பெருசாக இருக்குது, நம்மளால் படிக்க முடியாதுன்ற மாதிரி மாணவர்கள் நினைக்க தோணும். ஸோ அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின், ஈஸியான கொஸ்டினே மேபி வந்து அவங்க என்ன பண்ணலாம், அந்த வேர்டிங் வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருக்கலாம்.
அந்த பெருசாக இருந்தாலுமே அது என்ன கேள்வி கேட்குறாங்கன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த 4 ஆன்சரை நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பபிள் ஷேட் பண்ணணும். சரிங்களா? அப்போது அதை புரிஞ்சுக்கிட்டு படிக்கிற விஷயங்களை கரெக்டாக பண்ணாவே ஓரளவு நம்மளால் மதிப்பெண் எடுக்க முடியும். நெகட்டிவ் மார்க் அவாய்ட் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு வாய்ப்பு. ஸோ அதனால் கேள்விகளை புரிஞ்சு என்ன கேட்குறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். சில வேர்டிங் இருக்குது தெரியுங்களா? அவங்க வேர்டிங் கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ்லேயே இருந்தாலும் சரி, தமிழ்லேயே இருந்தாலும் சரி, அந்த அந்த ஒரு ஆன்சர் பார்ட் ஒன்று இருக்கும். கீழே ஆன்சர் பார்ட், அந்த கொஸ்டின் பார்ட் ஒன்று இருக்கும். என்ன தான் அவங்க சொல்ல வராங்க, என்ன கேட்குறாங்க, ஆன்சரை கேட்குறாங்களா அல்லது கேள்வியை கேட்குறாங்களா அப்படின்ற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கனாவே ஓரளவு நமக்கு கரெக்டாகவே இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ன்றதை நான் இப்போ சொன்னது, கேள்விகளை புரிஞ்சுக்கிட்டு கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எழுதுனீங்கனாவே உங்களால் மதிப்பெண் எடுக்க முடியும். சரி, பயாலஜியில் ரொம்ப முக்கியமாக வந்து இன்னொரு விஷயம் வந்து இந்த வெயிட்டேஜ். சில முக்கியமான சாப்டர்ஸ் இருக்குது, அதில் தான் அதிக கேள்விகள் எப்பயுமே கேட்பாங்க. அது என்னென்ன பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்னில் பொறுத்த வரைக்கும் இந்த பிளான்ட் பயாலஜி. ஸோ பிளான்ட் பயாலஜி, அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பிரியேஷன், சுவாசித்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஒளிச்சேர்க்கைன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, ஃபோட்டோ சிந்தட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ஒளிச்சேர்க்கை சம்மந்தப்பட்டது, சுவாசித்தல், ரெஸ்பிரியேஷன், இந்த சாப்டர்ஸு. தென் வந்து பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் தென் வந்து செல் யூனிட் ஆஃப் லைஃப், அதே போல் செல் சைக்கிள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாட்னியில் வருது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ், முக்கியமான தலைப்புகளுக்கு இருக்கிற விஷயங்கள். இதில் அதிக கவனம் செலுத்தணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஜுவாலஜியில் வந்து ஹியூமன் ஃபிசியாலஜி அப்படின்றதும் வந்து ரொம்ப அதிகமாக கேள்விகள் கேட்கப்படுது. அதையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் படித்து கண்டிப்பாக வந்து படிக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதிக கவனம் செலுத்தணும். எதனால் வந்து நாம் வந்து இந்த விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, பழைய கொஸ்டின் பேப்பர்ஸில் எடுத்து பார்க்கும்போது அதிக கேள்விகள் எதில் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் அதுதான் நம்ம வெயிட்டேஜாக சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அதிக மதிப்பெண் நீங்கள் எடுக்கணுன்ற பட்சத்தில் இந்த சாப்டரில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குது. ஸோ ப்ளஸ் டூவில் ஜெனட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே நீங்கள் படிங்க கம்பல்சரி. ஜெனட்டிக்ஸில் வந்து அதிக கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இந்த விஷயங்களை கவனம் செலுத்தி நீங்கள் படிச்சிங்கனாவே போதுமானது. அதே போல் கேள்விகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு 3 வகையாக தான் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிற லெவலில் இருக்கிறது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேள்விகளுக்கு இப்படி தவறாக இருந்தால் தவறான ஆன்சர், இதில் எது தவறான ஆன்சர் சொல்லி கூட சரியான ஆன்சர் மட்டுமே இல்லாமல் தவறான ஆன்சரை கரெக்ட் பண்ணி எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க. 3 ஆன்சர் சரியாக கொடுத்துட்டு ஒரு ஆன்சர் தவறாக கொடுத்து அந்த தவறான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதுங்கன்னு சொன்னாலும் அதையும் நம்ம தவறான ஆன்சர் எதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி எழுத வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். ஸோ அதனால் இந்த கேள்விகளை கேட்குற விஷயங்களை அவங்க எப்படி ட்ரிக்காக கேட்டாலும் அதில் நீங்கள் வந்து தவறு செய்யக்கூடாதுன்னா அந்த எம்சிக்யூஷன், பழைய எம்சிக்யூஷன் நீங்கள் எந்த அளவுக்கு சால்வ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க எப்படி ட்ரிக்கியாக கேட்டாலும் நம்மளால் எழுத முடியும். சரிங்களா? பயாலஜியை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்ன அந்த வெயிட்டேஜ்க்குரிய சாப்டர்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்தந்த சாப்டர்ஸை அதிக கவனம் செலுத்தி படிங்க. ப்ளஸ் ஒன்னில் அதிக கவனம் செலுத்துங்க. ப்ளஸ் டூவில் நீங்கள் இப்போ படித்ததை திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு பண்ணாவே நம்மளால் அதிக மதிப்பெண் எடுக்க முடியும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம இப்போ பயாலஜியில் நான் சொன்னேன், அதே போல் உங்களுக்கு மற்ற சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸ்னு சரி, கெமிஸ்ட்ரியும் சரி எந்த அளவுக்கு படிக்கணும், இரண்டாவது அதனோட வெயிட்டேஜ் என்னன்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பயாலஜியில் அதிக மதிப்பெண் எடுக்கிறதுக்கு இந்த வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்துங்க. நிச்சயமாக நல்ல மதிப்பெண் உங்களால் எடுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.